ஹாய், இது நேத்திக்கு ஈவினிங் எடுத்த வீடியோ. ஸோ நேத்திக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட என்னோட ஸ்டடி பிளான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ சாய்ஸ் அகாடமி சாரை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க, நானுமே சாய்ஸ் அகாடமி சார் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேறு இன்ஸ்டிடியூட் வேறு யூடியூப் சேனலில் உள்ள ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணுறதா ஷேர் பண்ணியிருந்தீங்க. நான் அது பார்க்கல, பட் இருந்தாலும் எனக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இங்கே ஸ்விட்ச் ஆகிட்டேன். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டடி பிளான் பர்ஃபெக்டாக சூட் ஆகுதோ அந்த ஸ்டடி பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது தான் எப்போவுமே பெஸ்ட்டு. ஸோ எனக்கு இது சூட் ஆகுது, ஸோ நான் அதனால் இங்கே வந்து படிச்சுட்ருக்கேன். ஸோ சாய்ஸ் அகாடமி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற ஜிஎஸ்ஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் வைஸில் ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி என்னெல்லாம் படித்தேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ஜிஎஸ் எனக்கு ஓரளவுக்கு இந்நேரம் கவர் ஆகியிருந்திருக்கும். ஆனால் நான் நேத்திலேருந்து தான் படிக்கிறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. சடன்லாம் படிக்க முடியாது, கொஞ்சம் ஸ்லோவாக நிதானமாக ரிவைஸ் பண்ணி தான் படிக்கணும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் நான் என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் முடிகிறதுக்குள்ளால் எப்படியாவது ஜிஎஸ்ஸை கவர் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏன்னா ஜிஎஸ் தான் கொஞ்சம் பல்காக இருக்குது. ஸோ ஜிஎஸ்ஸை நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே பாதி பாரம் குறைஞ்ச மாதிரி அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. ஸோ ஜிஎஸ்ஸை ஃபஸ்ட்டு நம்ம எப்படியாவது கவர் பண்ணிட்டோன்னா தமிழ் பார்க்கலாம், அதுக்கப்புறமா மேக்ஸும் ஃபாலோ பண்ணிடலாம் அப்படின்னு தான் என்னோட ஐடியா. ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் படிச்சுட்ருக்கேன். ஸோ ஜிஎஸ்ஸில் நான் வந்து ஈவினிங் என்னெல்லாம் முடித்தேன், நேற்றுக்கு ஈவினிங் என்னெல்லாம் முடித்தேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தென்னிந்திய அரசுகள் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறமா 4th டாப்பிக்காக இருக்கிற தமிழர்களின் பண்டைய நகரங்கள் அது கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும், இந்த 3 லெசன் வந்து ஜிஎஸ்ல நான் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது நேற்றுக்கு ஈவினிங், அதாவது மார்னிங் டு ஈவினிங். அதுக்கப்புறமா நான் படிக்கணும்னு எடுத்தது வந்து பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும், தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம், இந்த 2 லெசன் தான் படிக்கணும்னு எடுத்தேன். ஆனால் சத்தியமாக முடியலை, என்ன பாடாயிட்டுனா ஒரு மாதிரி மடிச்சலே வந்துட்டு. அதில் கூட அந்த தென்னிந்தியாவில் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படித்தேன். அதுக்கு மேலே என்னால் வந்து முடியாமல் ஆகிப்போச்சு. சரி பின்ன நாளைக்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் அந்த 2 லெசனுமே ஒரு மாதிரி ஜவ்வாக இழுக்கிற மாதிரி இருக்கும், வளவலன்னு. எப்படியோ 3 லெசன் முடித்ததே பெரிய புண்ணியங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு ஈவினிங்குள்ளால். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய பிளான் வந்து பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும், அதுக்கப்புறமா தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம். ஸோ இந்த 2 லெசன் கண்டிப்பாக முடிச்சே ஆகணும் அப்படிங்கிறது என் மைண்டில் இருக்குது. இந்த 2 லெசன் மட்டும் இல்லை, கூடவே கொஞ்சம் லெசன்ஸ் படிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். படித்தேன் அப்படின்னா அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இப்போ ஒரு ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டடி பிளானை விட்டுட்டு வேறு ஸ்டடி பிளானுக்கு ஸ்விட்ச் ஆகாதீங்க. நம்ம எதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோமோ அதே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. ஸோ நான் இதை தான் எடுத்தேன். நான் நிறைய பேரோட கமெண்ட்ஸில் பார்த்துருந்தேன், நான் இந்த ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணுறேன் ரம்யா, உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்தால் சூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் கூட செக் பண்ணியும் பார்த்துருந்தேன். ஆனால் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இனிமேல் வந்து இதே ஃபாலோ பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி பிளானே நான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அதே மாதிரி படிக்கிறதுக்கு, அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா தொடர்ந்து நம்ம படிச்சுட்டே இருந்திருந்தோம் அப்படின்னா இவ்வளோ சிக்கல் இருந்திருக்காது. ஓகே படிப்போம், அப்படி இப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் கேப் ஆனதுனாலே ஒரு மாதிரி மடிச்சலாகவே இருக்குது. அப்படி கன்சிஸ்டண்ட்டாக இருந்த இடத்துலலாம் இருந்து நான் படிக்கலை. கொஞ்சம் படிப்பேன், கொஞ்சம் ஃபோனை பார்ப்பேன், கொஞ்சம் படிப்பேன், கொஞ்சம் ஃபோனை பார்ப்பேன். ஆனால் முன்னாடியெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது, கன்சிஸ்டண்ட்டாக உட்காந்து படிப்பேன். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் குரூப் 2 எய்ம் பண்ணுறீங்களா இல்லை குரூப் 4 அப்படின்னு. நான் குரூப் 2 எய்ம் பண்ணலை, குரூப் 4 தான் படிக்கிறேன். நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் செக் பண்ணேன். குரூப் 2ல் வந்து ஸ்டெனோக்கு வேக்கன்சி இல்லை நான் பார்த்த வரைக்கும். ஸோ ஓகே, குரூப் 2ல் இருக்கிற வேக்கன்சியும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுனால வேண்டாம், குரூப் 2 வேண்டாம், டேரெக்டாக குரூப் 4 பார்த்துடலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி கமெண்ட்ஸில் கூட குரூப் 4 வேக்கன்சி எப்படி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. 0 எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஹெவி வேக்கன்சியெல்லாம் நான் வரும்னு எனக்கு நெகட்டிவாக சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் என்னோட மைண்டில் என்னமோ அப்படி ஒரு பயங்கரமான வேக்கன்சியை வாரி வழங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு சத்தியமாக தோணலை. பார்க்கலாம், வந்தால் வரணுங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும் என்னோட எதிர்பார்ப்பும். ஆனால் வருமானங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வைக்கலை. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் வச்சு ஒவ்வொரு வாட்டியும் படுற அடியெல்லாம் போதுங்கிற மாதிரியே இருக்குது பார்த்துக்கோங்க, வேறு ஒன்றும் சொல்லதுக்கு இல்லை. குரூப் 1 குரூப் 2 வேக்கன்சி எல்லாம் பார்த்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப மன நிறைவாக இருக்குது. அதில் குரூப் 4க்காக நான் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே பார்க்கலாம், எப்படி வந்தாலும் அதாவது எழுதணும்னு முடிவு பண்ணிட்டோம். இந்த பார்க்கலாம் இந்த ஒரு டைம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வேக்கன்சி கொஞ்சம் பல்காக இருந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ பேர் ஆள் தேவைப்பட தான் செய்கிறாங்க, இல்லாமல்லாம் கிடையாது.
பார்க்கலாம் என்ன அவங்க பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நேத்திக்கு என்னால் படிக்க முடிஞ்சது. 3 லெசன் தான் நான் கவர் பண்ணியிருக்கேன் ஜிஎஸ்சில். ஓகே பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் நினச்ச மாதிரி ஃபியூ லெசன்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி, அது மாதிரி லைவ் வாங்க, நீங்கள் ஒரு லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதை லைவில் வந்து எங்களுக்கும் கொஸ்டின் கேளுங்க, உங்களுக்கும் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும் முன்னாடி பண்ண மாதிரி அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக லைவ் வர ட்ரை பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன படித்தேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். டாட்டா பாய்.